ஹலோ திஸ் இஸ் ஸ்மைல் சேஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து க கிம்ச்சி அண்ட் வந்து ரேடிஷ் ஃபார்மிங் எப்படி இருந்தது பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முன்னாடி இருக்கிறது ஒரு ரேடிஷ் தான், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ தான் அது வந்து வளர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரேடிஷ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும், ஏன்னா அது வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. பாதி ரேடிஷ் வெளியில் தெரியுது. இதில் வந்து இப்போ தான் வந்து வளர ஆரம்பிச்சிருக்குது, அதனால் தெரியல, இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். கொரியாவில் ஸ்ப்ரிங் ஆனியன் அதிகமாகவே சாப்பிடுவாங்க, ஏன்னா இவங்க தயாரிக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி சூப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து என்ன பார்த்திங்கன்னா எக் பிளான்ட். நம்ம ஊரில் வந்து 3 வகையான கத்திரிக்காய் இருக்கும். இங்கே வந்து ஒரே ஒரு வகை தான், அது ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த எக் பிளான்ட் வந்து. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு பெருசாக தெரியாது, பட் ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அடிபட்டிருக்கு, ஏன்னா வந்து 1 வீக்காக செம மழை. அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால இங்கே குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த காற்று வந்து பயங்கரமாக அடிக்கும், ப்ளஸ் மழையாக இருக்கிறதுனால இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக சேதாரம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டைமில் வந்து கொரியன் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் டைமில் வந்து பாலித்தீன் ஹட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் தான் செடியெல்லாம் அவங்க வந்து இது நட்டு அதுலேருந்து அறுவடை அவங்க பண்ணுவாங்க. இப்போ நம்ம கீழே பார்த்துட்ருக்குது இந்த இலை வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வந்து கொரியாவில், நம்ம ஊர்லேயும் வந்து எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும், அதே மாதிரி கொரியாவிலையும் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். நம்ம எப்போ சீசன் வந்து எல்லா சீசனுமே மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த சீசனில் நிறைய கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி பபாய்.